இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் நம்ம இலக்கியாவை தீர்த்து கட்டுறதுக்காக அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஒருத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட ஆள் இருக்கா பார்த்தீங்களா, நீ இன்னமும் இங்கே தானே இருக்கியா அப்படின்றமா வந்து சொல்லி கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து, நீ வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட கதையை முடிக்கணும், இலக்கியா சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை கலக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது அந்த விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா கலக்க சொல்லிடுறாங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் நடக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவை காப்பாற்றுறதுக்கான ஒரு நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போது நேராக கிளம்பி எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபாலகிருஷ்ணனோட வீட்டுக்கு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது. அவங்க ஒரே ஒரு ஷூரிட்டி கையெழுத்து மட்டும் போட்டால் போதும், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தேன். நம்ம கௌதம்க்கு அங்கே போனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அதிர்ச்சியே காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து உள்ளேருந்து யாருமே வர மாதிரியும் தெரியல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கீழே வெயிட் பண்ணுப்பா நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி குரல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு இப்போது இருமல் வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தலைக்கு ஏறுற மாதிரி ஏறிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்து போகும்போது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து படித்து பார்த்ததுக்கப்புறமா நம்ம கௌதம்க்கு பயங்கரமானதுச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த லெட்டரில் எழுதியிருக்க விஷயங்கள் அந்த மாதிரி. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியாவோட உயிரை காப்பாற்ற போகிறதும் அந்த லெட்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டாங்க. அதாவது இந்த கோபாலகிருஷ்ணன் அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணோட அந்த ஒரு காதலை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்காங்க. அதாவது அந்த பையன் நல்லவனோ கெட்டவனோ அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வச்சு தான் இப்போது அந்த ஒரு கல்யாணத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்காங்க. ஆனால் அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கோபாலகிருஷ்ணனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணை தேடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போது நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா போராட போகிறாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் இந்த ஒரு பேப்பரை பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த லெட்டரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பார்த்துருந்தா எவ்வளோ மனசு உடஞ்சி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அதாவது இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா உட்காரும்போது தான் இப்போது ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரிய வருது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா நீ எங்கே இருக்க, உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் நம்ம கௌதம் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. என்னாச்சு கௌதம், என்ன அவ்வளோ அவசரம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் போன காரியம் என்னாச்சு அப்படின்ற மாதிரியும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. முதல்ல இலக்கியா நீ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த விஷத்தை சாப்பிடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுடுறாங்க. அதே மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அந்த கோபாலகிருஷ்ணனோட பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி இன்னும் மிகப்பெரிய உதவியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க 2 பேரும் செய்ய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கியாவோட சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷத்தை கலக்கிறதுக்காக இருக்காங்க இல்லையா, அதில் மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாருனா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். போய் டாடா, see you. Thanks for watching.